எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் ஏதாவது சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இப்போது ஃபஸ்ட்டு இருந்தது வந்து அந்த சமத்துவ கல்வி அந்த மாதிரி இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, அதில் படித்து தான் எல்லாருமே இப்போது பெரிய ஆளாக இருக்காங்க. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மித்து மாதிரி, ஒரு ஃபேண்டசி மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்கூலில், இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா நீ பெரிய ஆகிடலாம், ஐஐடியில் மெட்ராஸில் படித்தா மட்டும்தான் இந்த டெக்னாலஜி வந்து நீ வந்து கேட்சப் பண்ண முடியும். ஸோ இந்த நாலேஜ் உனக்கு இங்கே படித்தா, ஐஐடி அகமதாபாத்தில் படித்தா மட்டும்தான் உனக்கு நீ வந்து இப்படி க்ரோப் ஆக முடியும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும், ஜோகோவில் ஒர்க் பண்ண முடியும், கூகுளில் ஒர்க் பண்ண முடியும்னு. பட் அதுக்கான ஃபீஸபிலிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க இவங்கன்னா, இங்கே படித்தா மட்டும்தான் இவங்களுக்கு இங்கே வந்து சீட்டோ வாட்டெவர் கால் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் படித்து எவ்வளோ பெரிய செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க. ஸோ அப்போ இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டும் பார்த்திங்கன்னா இருந்தது. அப்போது டாமினேஷன் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டாமினேஷன் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக ப்ரைவேட் செக்டர் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டின்ற பேரில் புதுசாக இப்போது குழந்த பிறந்த உடனே பார்த்துக்கிறதுக்கு ஒரு இது வைக்கிறாங்க, செக்ஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் செகண்ட், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கான ஃபீஸு ஃபெசிலிட்டின்னு சொல்லி பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. ஓவரால் இப்போ வந்து எஜுகேஷனாக பிஸ்னஸ் தான். நான் இவ்வளோ காசு போடுறேன், ஈவன் எம்பிபிஎஸ் எடுத்தாலுமே நான் 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்குறேன் போடுறேன்னா, நான் டாக்டர் ஆன அப்புறம் நான் வந்து சம்பாரிச்சாகணும், நான் சம்பாதிக்கணும். அதுக்கு என் பேஷண்ட்டை வந்து நான் பேஷண்ட்டாக பார்க்க மாட்டேன். அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ ஆஸ் அ டேக் மணி தான் எனக்கு. என்ன பேஷண்ட் என்ன வராங்கன்னா அதை நான் பார்ப்பேன். அப்படி தான் வந்து இப்போது இந்த உலகமே அப்படி தான்.